அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் மீடியாவில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் ப்ரீ சென்சார்ஷிப். நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்சாரில் எடுத்துட்டாங்க அந்த பாட்டை, சென்சாரில் நீக்கிட்டாங்க அந்த சீனை, சென்சார்லேருந்து கட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரியான வார்த்தைகளை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. திரைப்படத்தில் அதிகமாக பார்க்கலாம். அதே போல் சென்சார் அப்படின்றது என்னென்னா, மக்களை பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு கலவரத்திற்கு உள்ளாக்காத ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இவங்களுடைய மிக முக்கியமான பணி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒருத்தர் கத்தி எடுத்து குத்துறாரு அப்படின்ற போது படத்தில் சொல்கிறேன் நான், திரைப்படத்தில் வரக்கூடிய விஷயம், அந்த ரத்தத்துடைய கரையை முழுசாக காமிக்கக்கூடாது, பிளர் பண்ணி காமிக்கணும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சென்சார்ஷிப்பில் வரக்கூடிய கான்செப்ட் தான். முன்தணிக்கை என்றால் என்ன? மக்களை பார்த்திங்கன்னா எந்தவித கலவரத்திலையும் ஈடுபடாத மாதிரி எந்த ஒரு, அது எழுத்தாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், இல்லை பிக்சராக இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த கான்செப்ட் உள்ளே வந்து அதை கரெக்ட் பண்ணுறது தான் இவர்களுடைய பணி. ஒரு அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் சென்சார்ஷிப்னா என்னன்னு. அதனால தான் இந்த இடத்துல ஒரு படமாக உங்களுக்கு போட்டு காண்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ரீல் இருக்குது, இந்த ஃபிலிம் ரோல் இருக்குது, தேவையில்லாத பகுதியை பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறாங்க பாருங்கள். இதுதான் உங்களுக்கு புரியறதுக்காக போடப்பட்டது. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குழு ஒன்று ரன் ஆகிட்டு இருக்குது. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும்னு நம்புகிறேன். மீடியாலாவை பொறுத்த வரைக்கும் தெளிவாக எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். மிக மிக இலகுவான ஒரு சப்ஜெக்டும் கூட, அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வாழ்வியலோடு இணைந்த ஒரு சப்ஜெக்ட். இன்டர்நெட்டு தெரியும், டிவி தெரியும், ரேடியோ தெரியும், சென்சார்ஷிப்னா என்னன்னு தெரியும். எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வாழ்வியலோடு இணைஞ்சது மிக அற்புதமாக நம்மளுடைய மனசில் நிற்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், 15 கேஸ் ஸ்டடிக்கு குறைவாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதாமல் இன்விஜிலேட்டர்கிட்ட உங்கள் பேப்பரை கொடுக்கவே கொடுக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போங்க. அதில் மிக முக்கியமான 2 கேஸ் ஸ்டடி தான் இதில் இருக்கிறது. கேஏ அப்பாஸும் அமுல் பாலிக்கரும். இது எல்லாம் இல்லைன்னா உங்களுடைய பேப்பர் பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் பண்ணும்போது சென்சார் பண்ணிடுவாங்கன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. சென்சார் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கு கம்மியாயிடும்ன்றதை புரிஞ்சுக்கிங்க. அதனால் தெளிவாக உங்களுடைய ஆன்சரை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் இந்த ஒரு 5 லைனை படிக்கிறேன் பாருங்கள். தணிக்கை அதிகாரிகள், இதற்கென்று பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் இருக்கிறாங்க. அந்த அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி, எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு படம், பிக்சர், கட்டுரை, நிகழ்ச்சி போன்றவற்றை பொதுமக்களுக்கு வெளியிடும் முன், இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை, வெளியிடும் முன், ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதனை முன் சரிபார்ப்பு மூலம் சரி செய்து வெளியிடும் நடைமுறையே முன்தணிக்கை எனப்படுகிறது. புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். பத்திரிகை, சினிமா, தொலைக்காட்சி, வானொலி, இணையம் போன்ற துறைகளில் முன்தணிக்கை தேவைப்படுகிறது. ஒரு சில நேரங்களில் லைவில் ஓடிட்டுருக்கோம். லைவில் எப்படி சென்சார் பண்ணுறது, சென்சார்ஷிப் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த மாதிரியான நேரங்களில் பார்த்திங்கன்னா அதை ஒளிபரப்புகிற நிறுவனமே பார்த்திங்கன்னா டக்குன்னு மன்னிப்பு கேட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி போட்டு அவங்க டைவர்ட் பண்ணி விட்டுடுவாங்க. நிறைய திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா சென்சார்ஷிப்புடைய கான்செப்ட். ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் கிளியர்லி சே தட், என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ சென்சார்ஷிப் என்பது பொதுவாக ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாதது. சென்சார்ஷிப்லாம் சும்மா இருக்கக்கூடாது. இருக்கிற மாதிரி எடுக்க சொல்லுங்கள். அவங்களுடைய மனசில் என்ன நினைக்கிறாரோ அதை வெளியே விட சொல்லுங்கள் முதல்ல அப்படின்ற மாதிரியும். ஆனால் சினிமா போன்ற துறைகளில் அளவான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய மிக முக்கியமான கான்செப்ட் என்னென்னா, ஒரு அருமையான ஒரு கான்செப்டை மக்களுக்கு கொடுத்துரும். உரிமைகளோ சரி, கடமைகளோ சரி எல்லாம் கொடுத்துட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை வைக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் ஆர்டிக்கல் 19 சப்கிளாஸ் 2 சொல்லுது. இவையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட்டுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருது, அந்த செய்தியாலேயோ திரைப்படத்தாலவோ அல்லது நிகழ்ச்சியாலேயோ ஏதோ ஒரு கான்செப்டால் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, பேசும் பொருளாக ஆக்கிற மாதிரி வருதுன்னா அது பார்த்திங்கன்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். இதெல்லாம் இல்லாமல் தான் கண்டிப்பாக எந்த ஒரு கான்செப்டாக இருந்தாலும் வெளியிட முடியும். ஏன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனே இறங்கி சொல்லுது ஆர்டிக்கல் 19 சப்கிளாஸ் 2. இந்த ஆர்டிக்கல்லாம் இல்லாமல் உங்களுடைய பேப்பர் இருக்கவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க, மனசில் நல்லா ஏற்றிக்கிங்க. பப்ளிக் ஆர்டர்,
பப்ளிக் உண்டான ஆர்டரை மதித்து நடக்கணும், அதை எதிர்த்து இருக்கக்கூடாது. அதே போல் டிஃபமேஷன், யாரையும் பார்த்தீங்கன்னா தவறுதலாக பேசிடக்கூடாது, தவறுதலாக இது பண்ணிடக்கூடாது. ஃபால்ஸ் நியூஸ், தவறுதலான செய்திகள் போட்டுவிடக்கூடாது. இன்சிட்மெண்ட் டு அஃபென்ஸ், குற்றங்களை தூண்டும் வகையில் அந்த திரைப்படம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சென்சார்ஷிப்லேருந்து ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்குது. என்னதான் உங்களுக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன், இதெல்லாம் இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் ஷீட் இருக்கக்கூடாது. நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய பாதுகாப்பு, பொது ஒழுங்கு, தார்மீக தரநிலைகள் அல்லது அரசியல் கட்டுப்பாடு ஆகியவற்றால் தூண்டப்படக்கூடிய ஊடகத்தை கட்டுப்படுத்துவது தான் இதனுடைய நோக்கமே கண்டி உங்களுடைய அந்த கற்பனை வளத்தை கட்டுப்படுத்துவது கிடையாது. கற்பனை வளம் பார்த்தீங்கன்னா இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுடைய படமாக இருக்கட்டும், கட்டுரையாக இருக்கட்டும், எல்லாமே தெள்ள தெளிவாக வெளியில் வந்துடும். கற்பனைக்கு அல்லாமல் அல்லது கலவரத்தை தூண்டும் வகையில் இருக்குது, யாரோ ஒருத்தரை நீங்கள் தாக்கி பேசுகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல ஒன்று பீப் சவுண்டாவது கண்டிப்பாக போடுவாங்க, அப்படி இல்லைன்னா அதை வெட்டி எடுத்துருவாங்க. இட்ஸ் கால்டு ப்ரீ சென்சர்ஷிப். கேஏ அப்பாஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இந்த கேஸ் ஸ்டடி என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா போன்ற துறைகளில் ப்ரீ சென்சர்ஷிப் செல்லத்தக்கது அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. ஏனெனில் சினிமா பார்த்தீங்கன்னா மக்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் அதற்கான தணிக்கை நியாயமான கட்டுப்பாடுகளோடு இருக்க வேண்டும். நீங்கள் தணிக்கை பண்ணுங்க, சென்சார்ஷிப் பண்ணுங்க, ஆனால் அதில் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் கான்செப்ட் இருக்கணும். இந்த பகுதியை நீங்கள் வெட்டி எடுக்கிறீங்கன்னா அதற்கு உண்டான தகவலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லணும், புரிகிற மாதிரி சொல்லணும், அந்த கிரியேட்டருக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி இந்த கேஏ அப்பாஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த அமுல் பாலிக்கர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல நடிகர் அமுல் பாலிக்கர் இவர் தான் வழக்க தொடுக்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா சினிமோட்டோகிராஃப் ஆக்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. சினிமோட்டோகிராஃப் ஆக்ட் இன் 1952 படி அதில் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 4 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் 3 படி திரைப்படங்கள் முன் தணிக்கை ப்ரீ சென்சார்ஷிப் செய்யவும் அதிகாரத்தை வழங்குவது அரசியல் அமைப்பிற்கு முரணானது அப்படின்ற மாதிரி சொல்லுது. இந்த இடத்துல ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 2 கொடுத்துட்டீங்க. ஆக்சுவலாக இந்த பேசிஸில் தான் பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃப் ஆக்டில் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 4 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் 3 பார்த்தீங்கன்னா இதன் வாயில தான் வெளியில் வருது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இது வந்து அரசியலுக்கு முரணானது என்று பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் மனு செஞ்சிருக்காரு. இன்னும் தீர்ப்பு வழங்கப்படவில்லை, மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. இதோட உங்கள் கான்செப்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க. வேறு எதுவும் எழுதக்கூடாது. நீங்கள் அமுல் பாலிக்கரில் வேறு எதுவும் எழுதக்கூடாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. இப்போ தான் மனு நம்பராகி நிற்கிது. இதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா அதை ஆராய்ந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம தெளிவாக எழுதலாம். உங்களுக்கு புரிய வந்திருக்கும் நம்புகிறேன். மிக மிக இலகுவான சப்ஜெக்டை பார்த்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்ற நம்பிக்கையில் நான் அந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.